ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் நாம் எங்கெங்கே படிக்கணுன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா, 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 11th 12th நியூ புக் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரிங்களா, பார்ட் 1 அப்படின்ற மாதிரி 11th 12th தமிழ் புக்கில் நியூ புக்கில் உள்ள கண்டென்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். அடுத்து பார்ட் 2 பார்த்திங்க அப்படின்னாக்கா 11th சிறப்பு தமிழ் 12th சிறப்பு தமிழில் எங்கெங்கே இருக்குன்றதுக்கான அந்த புக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். சரிங்களா, ஸோ இது அதோட தொடர்ச்சியாக பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள நியூ புக்கில் உள்ள மொத்த கலைச்சொற்களையும் பார்க்க போகிறோம். அடுத்தது நமக்கு ஓல்டு புக்கில் அங்கங்கே இருக்குது, 6th ஓல்டில் இருக்குது, 10th ஓல்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓல்டு புக்கில் அங்கங்கே இருக்கிறது நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ இதோட இந்த வீடியோவோட நம்ம கலைச்சொற்கள்ன்றது கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் நமக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ அதில் உள்ளதையும் நம்ம ஒரு டைம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது புக்கில் இருக்கிறது தான் அங்கேயே கொடுக்க போகிறாங்க. நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ரிவிஷனுக்காக நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். சரிங்களா ஆஃபீஸர், ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி போட்டு பார்த்துலாம். சரிங்களா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஓகேங்களா, இதில் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 கொஸ்டின் கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு 70 கொஸ்டின் இருக்குது. இதில் என்ன இருக்குன்றது நம்ம ஒரு டெஸ்ட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கு, அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல், அடுத்தது டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்த மாதிரி ஆகிடும். சரிங்களா ஆஃபீஸர், அதே மாதிரி இந்த கலைச்சொல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா யூனிட் 4ல் இருக்குங்களா, யூனிட் 4ல் கலைச்சொற்கள் 10 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல். சரிங்களா, அப்போ நமக்கு இங்கேயும் இந்த டேர்ம்ன்றது நமக்கு கவர் ஆகிடும். ஆமாங்களா, அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி யூனிட் 1ல் அயர் சொல்லின் தமிழ் சொல் இருக்குங்களே, இதுவும் நமக்கு ஒரு இதிலே கவர் ஆகிடுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக. என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய கான்செப்டே என்ன அப்படின்னாக்கா வேறு வார்த்தையில் கொடுத்துருக்கிறதுல அது இங்கிலீஷ் டேர்மில் இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு போர்ச்சுகீஸ் வார்த்தையாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வேறு வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம். சரிங்களா, வேறு வேறு கண்ட்ரியாக இருக்கலாம், வேறு லாங்குவேஜாக இருக்கலாம். அந்த மாதிரி பிற மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து என்ன வேணால் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கான்செப்டை கொஸ்டினை கேட்பாங்க. அதனால் இங்கே என்ன இருக்குது, அயர் சொல்லேருந்து தமிழ் சொல் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே கலைச்சொற்கள் இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். அதாவது பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் என்று சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் டேர்மில் இருக்குது, பிறமொழி சொற்கள் இருக்குது, ஃபாரின் லாங்குவேஜில் இருக்குது. இங்கே அயற்சொல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா முழுக்க நம்ம படிச்சிருப்போம் போர்ச்சுகீசியல் மொழி. ஓகேங்களா, ஸோ உருது மொழியில் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கண்ட்ரியோட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதுதான் இது அயற்சொல் அப்படின்றது. முழுக்க என்ன அப்படின்னாக்கா வேறு கண்ட்ரியோடைய லாங்குவேஜ் நம்ம தமிழ் சொல்ல எப்படி சொல்லுவோம். சரிங்களா, இப்போ பீரோ அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அலமாரி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு போர்ச்சுகீஸில் அந்த வார்த்தையில் அடங்கும். அதனால் அயற்சொல்ன்றது என்ன அப்படின்னாக்கா வேறு வேறு நாட்டில் வந்த வார்த்தைகள் அப்படின்றது நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆனால் அதுக்கான தூய தமிழ்ன்றது வேறு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா, இது நமக்கு அதில் கவர் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது முழுக்க நமக்கு ஸ்கூல் புக்லேயே ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இயல் முடிஞ்சுமே நமக்கு ஏன்னா ஒவ்வொரு இயலும் ஏதோ ஒரு கான்செப்டில் தான் நமக்கு இப்போ ஒரு இயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 இது இருக்கும், செய்யுள், உரைநடை, கதைன்ற மாதிரி இருக்குமா. அது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ மீடியா ரிலேட்டடாக சொல்லும், டெக்னாலஜி ரிலேட்டடாக சொல்லும். கரெக்டுங்களா, அது அந்த இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நமக்கு புக் பேக்கில் என்ன இருக்க போது அந்த ஒவ்வொரு இயலும் முடிஞ்சு நமக்கு நம்ம அந்த புக்குக்குள்ளே என்ன டாபிக் ரிலேட்டடாக பார்த்தோமோ அந்த டாபிக் ரிலேட்டடான ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன, அதுதான் கலைச்சொற்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நமக்கு வேறு ஸ்டேட்டில் பேசுகிறது, வேறு லாங்குவேஜில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈடான தமிழ் சொல் என்னன்றது தான் இதுக்கு மீனிங். ஓகேங்களா, அதனால் இது பொறுத்த வரைக்கும் நம்ம கலைச்சொற்கள் அப்படின்றது ஸ்கூல் புக்கில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். பிறமொழி சொற்கள் ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன். சரிங்களா, அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர், இது என்ன அப்படின்னாக்கா இதுக்குமே நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் நமக்கு இருக்குது. அயற்சொல்லேருந்து தமிழ் சொல்லாக்கம் அப்படின்ற மாதிரி நமக்கு இதுவும் இருக்குது. எல்லாமே நமக்கு வேறு லாங்குவேஜில் கொடுத்துருவாங்க.
அதுக்கான தமிழ் சொல்லாக்கம் தான் நம்ம எழுத போகிறோம். சிம்பிளாக இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேறு வேறு லாங்குவேஜில் நம்ம ஸ்கூல் புக்லேயோ வெளில எங்கன்னா அவுட் சோர்ஸ்லேயோ எங்கே பார்த்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலும் சரி, அதெல்லாம் கோர்வையாக ஒரே நோட்டில் ஒரு பக்கம் போட்டு எழுதி வச்சுருக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் டைம் அப்போ கடைசி நேர ரிவிஷனுக்குன்றதுக்கு நீங்கள் மொத்தமாக ஒரே இடத்துல எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்கூல் புக்குன்றது நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 11th 12th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிறப்பு தமிழ்ன்றது நான் உங்களுக்கு வந்து PDF கொடுத்துட்டேன். சரிங்களா? அதாவது அந்த புக்கு பேஜ் சொல்லியிருப்பேன், இந்த புக்கில் இதெல்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாக இப்போ 6th-லேருந்து 10th வரைக்கும் நியூ புக்கில் உள்ளது ப்ளஸ் ஓல்டு புக்கில் அங்கங்கே இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கை நாம் இந்த வீடியோவில் முடிக்கிறோம். ஸ்கூல் புக்கில் இந்த வீடியோவில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கவர்மெண்ட் மெட்டீரியல் அதில் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாகவே பார்த்துலாம். ஆங்கில சொல் டு தமிழ் சொல்லாக்கம், ஓகேங்களா? இங்கிலீஷ் டு தமிழ், அப்புறம் பிறமொழி சொற்கள்லேருந்து தமிழ் சொல், ஓகேங்களா? அயர் சொல் டு தமிழ் சொல், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரே வீடியோ நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னாக்கா உங்ககிட்ட PDF-ன்றது நிறையவே இருக்கும். பட் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லி காதால் கேட்குறப்ப அது இன்னும் உங்களுக்கு ஆழ்மனதில் நல்லா பதியும். அதனால் இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடுறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம 6th, ஓகேங்களா? ஸோ இது வந்து 6th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 6th ஃபஸ்ட் டேர்ம். இது சீக்கிரமாக நம்மளால் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து முடிச்சு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், இதான் நம்ம ஆரம்பமே. ஓகேங்களா? ஸோ கிளாக் வைஸ் அப்படின்றது வலஞ்சொழி. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் தான் எடுத்துருக்கோம். நான் எங்கெங்கே வந்து கவராக இருக்குன்றது நான் வந்து ஃப்ளாக் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு டக்குன்னு எடுத்து பார்த்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கிளாக் வைஸ் வலஞ்சொழி, இன்டர்நெட்னா இணையம், சர்ச் இன்ஜின் தேடுபொறி, ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப் புலனம் சொல்லலாம், இல்லைனா கட்செவி புலனம் சொல்லலாம். ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுழி, கிளாக் வைஸ்னால் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சுழி. வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், டச் ஸ்க்ரீன் தொடுதிரை, ஆப்னா செயலி, இமெயில் அப்படின்னாக்கா என்னது மின்னஞ்சல். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்னித்தாலஜி அப்படின்றது எதை பற்றி படிப்பு, பறவை பற்றி படிக்கிறது தான் என்னது ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னாக்கா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னாக்கா என்னது சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்டினென்ட் அப்படின்னா கண்டம், மிக்ரேஷன் வலசை, கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, வெதர்னா தான் வானிலை. சரிங்களா? ஸோ நம்ம வந்து எல்லாருமே காமனாக என்ன சொல்லுவோம், கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது, வெதர்னா சொல்லணும். ஓகேங்களா? ஸோ வெதர்னா தான் வானிலை. இன்றைக்கி வெதர் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கே, வெதர் இன்றைக்கி ஏதோ மழை வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வெதர் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து கிளைமேட்னு சொல்லிட்டு இருப்போம். கிளைமேட் அப்படின்றது தட்பவெப்பநிலை. இது வந்து ஆண்டு கணக்கில் இருக்கிறத பற்றி சொல்கிறது. இது வந்து ஒவ்வொரு நாளிலும் நடக்கின்ற மாற்றத்தை பற்றி படிக்கிறது தான் வானிலை. மிக்ரேஷன்னா வலசை. ஓகேங்களா? சாங்சுரி அப்படின்னா புகலிடம். கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சென்சார் அப்படின்னாக்கா நுண்ணுணர்வு கருவிகள். சென்சார் அப்படின்னாக்கா என்னது நுண்ணுணர்வு கருவி. ஸோ சென்சார்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால பன்மையில் இருக்கிறதுனால கருவிகள் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். சென்சார்ஸ்னால் நுண்ணுணர்வு கருவிகள். ஓகே, ரோபோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கா மீத்திறன் கணினி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஓகே, இதில் இங்கே தான் அவ்வளோதான் போல். ஓகே ஆஃபீஸர், இதில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா செயற்கை நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ்னாலே என்னது நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல்னாலே செயற்கை. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா செயற்கை நுண்ணறிவு ஆகும். அடுத்து பாருங்கள், சேட்டலைட் அப்படின்னாக்கா செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கா மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னென்னு பார்த்தோம், மீத்திறன் கணினி. ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாலே என்னென்னு பார்த்தோம், நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர்னாக்கா மீத்திறன் கணினி. சேட்டலைட்னா செயற்கைக்கோள். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கலைச்சொல்லாக்கம் பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது நமக்கு 6th. ஓகே, தேர்ட் டேர்ம் எடுத்துட்டுனா சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? 6th தேர்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள்,
பேட்ரியட்டிசம் அப்படின்னாக்கா நாட்டுப்பற்று, பேட்ரியட்டிசம் நாட்டுப்பற்று. ஆர்ட் கேலரி அப்படின்னாக்கா கலைக்கூடம். ஆர்ட்னாலே என்னது? ஆர்ட்னாலே கலை, கேலரி அப்படின்னாக்கா கூடம், அப்போ ஆர்ட் கேலரினா கலைக்கூடம். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம், லிட்ரேச்சர் இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டின்றது மெய்யுணர்வு. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் புக்கு பேஜை பார்த்து ஒரு டைம் பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா புக்கில் அதை நீங்கள் கண்ணால் அந்த பேஜை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா ஆஃபீஸர்? இங்கே பாருங்கள், ட்ரஸ்ட் அப்படின்னாக்கா அறக்கட்டளை, ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. வாலண்டியர் தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னாக்கா இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர். சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னாக்கா சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர். ஓகே, அடுத்தது பாருங்க. ஹியூமானிட்டி அப்படின்னாக்கா மனிதநேயம், ஹியூமானிட்டி மனிதநேயம். மெர்சி அப்படின்னாக்கா கருணை, மெர்சினா கருணை. டிரான்ஸ்பிளன்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளன்டேஷன் அப்படின்னாக்கா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் நோபல் பரிசு. லாரி அப்படின்னாக்கா என்னது? சரக்குந்து, லாரி அப்படின்னாக்கா சரக்குந்து. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு 6th செகண்ட் தேர்ட் டேர்மில் உள்ள கண்டென்ட்டு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ எஜுகேஷன் அப்படின்னாக்கா கல்வி, எஜுகேஷன் கல்வி. பிரைமரி ஸ்கூல் அப்படின்னாக்கா தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னாக்கா மேல்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலை பள்ளி. லைப்ரரி நூலகம். எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து எஸ்கலேட்டர் மூலமாக போவோம், அப்போது அது வந்து ஒரு மின்சாரம் மூலமாக போகின்ற ஒரு படிக்கட்டு. அடுத்து லிஃப்ட்னா மின் தூக்கி. என்ன பண்ணும்? லிஃப்ட் வந்து நம்மளை தூக்கிட்டு போகுமா, அதான் மின் தூக்கி. அது எலக்ட்ரானிக் மூலம் செயல்படுறதுனால மின் தூக்கின்னு சொல்கிறோம். இமெயில்னா மின்னஞ்சல். காம்பேக்ட் டிஸ்க், சிடினா குறுந்தகடு. இ லைப்ரரி, ஈன்னு வந்தாலே மின்னு தான். சரிங்களா? ஸோ இ லைப்ரரினா நூலகம், அப்போ மின் நூலகம். இ புக்கு, புக்குனா நூல், அப்போ மின் நூல். இ மேகசைன், மேகசைன்னா இதழ், அப்போது இ மேகசைன்றதுனால மின் இதழ் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம், மின் இதழ்கள். நெக்ஸ்ட் பாருங்க. வெல்கம் நல்வரவு, வெல்கம்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ்னா சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னாக்கா சில்லுகள் சொல்லலாமா? ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸுனாலே வந்து ஆடை, ரெடிமேட்னாக்கா ஆயத்தம், அப்போ ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. மேக்கப்னா ஒப்பனை. டிஃபன்னா சிற்றுண்டி, டிஃபன் அப்படின்னாக்கா என்னது? சிற்றுண்டி. டிஃபன்னா சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ்னா சிற்றுணா. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. ஸோ கரன்சி நோட் அப்படின்னாக்கா என்னது? பணத்தாள், கரன்சி நோட்னா பணத்தாள். பேங்க்னா வங்கி. செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிடின்னு சொல்லுவோமா வரைவோலை. டிஜிட்டல்னா மின்னணு மையம். டெபிட் கார்டு பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங்னா என்னது? இணையதள வணிகம். இ காமர்ஸ் அப்படின்னாக்கா மின்னணு வணிகம், ஏன்னா காமர்ஸ்னால என்னது? வணிகம். ஈன்றதுனால மின்னணு, அப்போ மின்னணு வணிகம். இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். கமாடிட்டினா பண்டம். ஃபெரிஸ் பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். கன்சியூமர் நுகர்வோர். வோயேஜ் கடற்பயணம். ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் கலப்படம். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். ஓகேங்களா? மெர்ச்சன்ட் அப்படின்னாக்கா வணிகர். அவ்வளோதான் நமக்கு. ஸோ 6th படிக்க நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு? கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கலைச்சொற்கள் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஆஃபீஸர், இப்போ நம்ம 7th பார்க்கலாங்களா? சரி, ஓகே, இங்கே பாருங்கள். இது 7th ஃபஸ்ட் டேர்மு. மீடியா அப்படின்னாக்கா ஊடகம். லிங்குவிஸ்டிக் மொழியியல். ஃபோனாலஜி ஒளியியல். ஜேர்னலிசம் இதழியல். மேகசைன் பருவ இதழ். பப்பட்டி பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். டயலாக் உரையாடல். சரிங்களா? ஸோ டயலாக்னாலும் உரையாடல் தான், கான்வர்சேஷன்னாலும் உரையாடல் தான். ஓகேங்களா? மீடியா ஊடகம். லிங்குவிஸ்டிக் மொழியியல். ஃபோனாலஜி ஒளியியல். ஜேர்னலிசம் இதழியல். மேகசைன் பருவ இதழ். பப்பட்டி பொம்மலாட்டம்.
ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், டயலாக் உரையாடல், கான்வர்சேஷன்னாலும் உரையாடல் தான் நமக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். ஓகே, எங்கே இருக்குங்களா? ஐலண்ட் அப்படின்னா தீவு, ஐலண்ட்னா தீவு. நேச்சுரல்னால இயற்கை, ரிசோர்ஸ்னால் வளம். அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னாக்கா இயற்கை வளம். வைல்டு அனிமல்ஸ் வனவிலங்குகள், வைல்டு அனிமல்ஸ்னால் வனவிலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட்னால என்ன? வனம். கன்சர்வேட்டர்னா பாதுகாவலர். அப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர். பேரபிள் உவமை, பேரபிள்னா உவமை. ஸோ சிமிலி அப்படின்னாக்கா உவமை அணின்னு சொல்லுவோம். பேரபிள்னாலும் உவமை தான், சிமிலினாலும் உவமை அணி தான். ஓகேங்களா? ஜங்கிள்னா காடு, ஜங்கிள் காடு. ஃபாரஸ்ட்ரி வனவியல், ஃபாரஸ்ட்ரி அப்படின்னாக்கா வனவியல். பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். சரிங்களா? பயோடைவர்சிட்டி அப்படின்னாக்கா பல்லுயிர் மண்டலம். ஐலண்ட் தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம். வைல்டு அனிமல் வனவிலங்கு, அனிமல்ஸ்ன்றதுனால விலங்குகள் சொல்கிறோம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர். பேரபிள்னா உவமை, சிமிலினா உவமை அணி. ஜங்கிள் காடு, ஃபாரஸ்ட்ரி வனவியல், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். சரிங்களா? ஸோ ஜங்கிள் காடு, ஃபாரஸ்ட்ரி வனவியல். நெக்ஸ்ட் பாருங்கள். பேலட் அப்படின்னா கதைப்பாடல், பேலட்னா கதைப்பாடல். கரேஜ் துணிவு, தைரியம் சொல்லலாமா? ஸோ கரேஜ்னாலே நல்ல தைரியமாக இருக்கணும், நல்ல துணிவாக இருக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, தியாகம் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை, பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னால் பொலிட்டிக்கல்னாலே அரசியல், ஜீனியஸ்னாலே மேதை. ஸோ பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னாக்கா அரசியல் மேதை. டைஸ்னா பகடை, டைஸ்னா பகடை. எலுகேஷன் பேச்சாற்றல், எலுகேஷன் அப்படின்னாக்கா பேச்சாற்றல். யூனிட்டி ஒற்றுமை, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம் சொல்லுவோமா? ஸோ யூனிட்டினாக்கா ஒற்றுமையாக இருக்கணும். ஸ்லோகன் முழக்கம். ஈக்குவலிட்டி சமத்துவம், ஈக்குவலிட்டினா சமத்துவம். வாவ் அப்படின்னா சூளுரை, வாவ்னாக்கா சூளுரை. ஸோ நாம் என்ன பார்த்துட்டோம்? 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போது 7th செகண்ட் டேர்ம் இதில் பாருங்கள். ஓகே, இங்கே இருக்குது இதுக்கு முன்னாடி. ஸோ எங்கெங்கே இருக்குன்றது நான் ஃப்ளாக் வச்சு தான் பார்க்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஓஷன் பெருங்கடல். மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மெரைன்னாலே வந்து கப்பல் ரிலேட்டடாக, கடல் ரிலேட்டடாக அந்த மாதிரி பண்ணுறது தான். ஸோ டெக்னாலஜினாக்கா தொழில்நுட்பம். மெரைன் டெக்னாலஜி அப்படின்னாக்கா கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் அப்படின்னாக்கா கடல்வாழ் உயிரினம். மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல், சப்மெரைன்னா நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர்னா துறைமுகம். சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஹார்பர்னாலே துறைமுகம். ஸ்ட்ராம்னா புயல், ஸ்ட்ராம் அப்படின்னாக்கா புயல். செயிலர் மாலுமி, செயிலர் அப்படின்னாக்கா மாலுமி. ஆங்கர்னா நங்கூரம், ஆங்கர் நங்கூரம். ஷிப்யார்டு கப்பல் தளம், ஷிப்யார்டு அப்படின்னாக்கா என்னது? கப்பல் தளம். ஸோ லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம், ஓஷன் பெருங்கடல், மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம், மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம், சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல், ஹார்பர் துறைமுகம், ஸ்ட்ராம் புயல், செயிலர் மாலுமி, ஆங்கர் நங்கூரம், ஷிப்யார்டு அப்படின்னாக்கா என்னது? கப்பல் தளம். நெக்ஸ்ட் பாருங்க. சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. சம்மர்னாலே என்னது? கோடை காலம். சரிங்களா? வெயில் ஓவராக தான் சம்மர் சீசன் சொல்லுவோமா? வெக்கேஷன்னாலே நம்ம வந்து எங்கேயோ விடுமுறைக்கு வெளில எங்கன்னா போகிற மாதிரி. சரிங்களா? ஸோ சம்மர் வெக்கேஷன்னா கோடை விடுமுறை. சைல்டு லேபர், சைல்டுனாலே குழந்தை, லேபர்னா தொழிலாளர்கள். அப்போது சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர்கள். லேபர் ஓகேங்களா? குழந்தை தொழிலாளர். டிகிரினா பட்டம், டிகிரி பட்டம். லிட்ரஸி கல்வியறிவு, லிட்ரஸினா கல்வியறிவு. மாரல் நீதி, மாரல்னா நீதி. யூனிஃபார்ம் சீருடை. கைடன்ஸ் வழிகாட்டுதல், கைடன்ஸ் வழிகாட்டுதல். டிசிப்ளின்னா ஒழுக்கம். சரிங்களா? சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை, சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர், டிகிரி பட்டம், லிட்ரஸி கல்வியறிவு, மாரல் நீதி, யூனிஃபார்ம் சீருடை, கைடன்ஸ் வழிகாட்டுதல், டிசிப்ளின் அப்படின்னாக்கா ஒழுக்கம். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க. கிரியேட்டர்னா படைப்பாளர். சரிங்களா? கிரியேட்டர்னா படைப்பாளர். ஸ்கல்ப்சர்னா சிற்பம், ஸ்கல்ப்சர் அப்படின்னாக்கா சிற்பம். ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட்னா கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன்,
இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கா கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னாக்கா கையெழுத்து படி. இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னாக்கா கையெழுத்து படி. அஸ்தட்டிக் அழகியல், பிரஷ் தூரிகை. கார்ட்டூன் கருத்துப்படம், கார்ட்டூன்னா கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங், கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னாக்கா குகை ஓவியங்கள். கேவ்னாலே குகை, ஓகேங்களா, பெயிண்டிங்னா ஓவியம். ஸோ கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். மாடர்ன் ஆர்ட், மாடர்னாலே என்ன நவீனம், ஆர்ட்னா ஓவியம். ஸோ மாடர்ன் ஆர்ட் அப்படின்னாக்கா நவீன ஓவியம். கிரியேட்டர் படைப்பாளர், ஸ்கல்ப்சர் சிற்பம், ஆர்டிஸ்ட் கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்படி, அஸ்தட்டிக்னா அழகியல், பிரஷ்னா தூரிகை, கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் அப்படின்னாக்கா நவீன ஓவியம். ஸோ இதுதான் நமக்கு 7th செகண்ட் டேர்மில் உள்ள கண்டென்ட்டு, சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள் 7th தேர்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சிவிலைசேஷன் நாகரிகம், ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல், ஃபோக்லோர் அப்படின்னாக்கா நாட்டுப்புறவியல். ஹார்வெஸ்ட் அறுவடை, இரிகேஷன் நீர்ப்பாசனம், இரிகேஷன் அப்படின்னாக்கா நீர்ப்பாசனம். ஃபாரினர் அயல்நாட்டினர், அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. போயட் கவிஞர். பேடி அப்படின்னா நெற்பயிர், பேடினாக்கா நெற்பயிர். கல்டிவேஷன் அப்படின்னாக்கா பயிரிடுதல். அக்ரானமி, அக்ரானமி அப்படின்னாக்கா உழவியல். இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அக்ரானமி அப்படின்னாக்கா என்னது, உழவியல் ஆகும், சரிங்களா. ஸோ சிவிலைசேஷன் நாகரிகம், ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல், ஹார்வெஸ்ட் அறுவடை, இரிகேஷன் நீர்ப்பாசனம், ஃபாரினர் அயல்நாட்டினர், அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, போயட் கவிஞர், பேடி நெற்பயிர், கல்டிவேஷன் பயிரிடுதல், அக்ரானமி உழவியல். அக்ரானமினா என்னது, உழவியல். ஓகே ஆஃபீஸர், நெக்ஸ்ட் பாருங்கள். அப்ஜெக்டிவ் அப்படின்னாக்கா குறிக்கோள், அப்ஜெக்டிவ் குறிக்கோள். வெல்த்னா செல்வம், ஆம்பிஷன் லட்சியம். கம்யூனிசம் பொது உடைமை, கம்யூனிசம்னா பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை. ஸோ நெய்பர் அப்படின்னாக்கா யார், அயலவர், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவோம், நெய்பர் சொல்லுவோம். பாவர்ட்டினா வறுமை. அடுத்தது ரெசிப்ராசிட்டினா ஒப்புரவு நெறி, ரெசிப்ராசிட்டி அப்படின்னாக்கா என்னது, ஒப்புரவு நெறி. கர்டசி நற்பண்பு, கர்டசி அப்படின்னாக்கா நற்பண்பு. ஸோ அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் குறிக்கோள், வெல்த் செல்வம், ஆம்பிஷன் லட்சியம், கம்யூனிசம் பொது உடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை, நெய்பர் அயலவர், பாவர்ட்டி வறுமை, ரெசிப்ராசிட்டி ஒப்புரவு நெறி, கர்டசி அப்படின்னாக்கா நற்பண்பு. இங்கே பாருங்க, ரிலீஜியன் அப்படின்னா சமயம், ஓகேங்களா. நம்மளாம் என்ன சமயத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ரிலீஜியன் வந்து மார்க் பண்ண சொல்லுவாங்களா. ஸோ ரிலீஜியம் அப்படின்னாக்கா, ரிலீஜியன்னா சமயம். சிம்பிளிசிட்டி எளிமை, சிம்பிளாக இருக்கிறது தான் எளிமையாக சொல்லுவோம். சேரிட்டி ஈகை தொண்டு, ஓகேங்களா. சேரிட்டி அப்படின்னாக்கா ஈகைன்னு சொல்லலாம், இல்லைனா தொண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சேரிட்டினா ஈகை தொண்டு எல்லாம் ஒன்று தான், சரிங்களா. மொத்தம் கொடுக்கறது அதை பற்றி சொல்கிறது தான். டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம், டிக்னிட்டி கண்ணியம். டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை, சரிங்களா. டிக்னிட்டினா கண்ணியம், டாக்ட்ரைன்னா கொள்கை. ஃபிலாசபி தத்துவம். இன்டெகிரிட்டி நேர்மை, இன்டெகிரிட்டினா நேர்மை. சின்சியாரிட்டி வாய்மை, சின்சியாரிட்டினாக்கா வாய்மை. ப்ரீச்சிங் உபதேசம், ப்ரீச்சிங் உபதேசம். அஸ்ட்ரானமி வானியல், அஸ்ட்ரானமி அப்படின்னாக்கா வானியல். ஸோ ரிலீஜியன்னா சமயம், சிம்பிளிசிட்டினா எளிமை, சேரிட்டினா ஈகை, டிக்னிட்டி கண்ணியம், டாக்ட்ரைன் கொள்கை, ஃபிலாசபி தத்துவம், இன்டெகிரிட்டி நேர்மை, சின்சியாரிட்டி வாய்மை, ப்ரீச்சிங் உபதேசம், அஸ்ட்ரானமி வானியல். அஸ்ட்ரானமி அப்படின்னாக்கா வானியல், சரிங்களா. ஸோ நாம் 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. ஓகே சூப்பர். இப்போது நாம் இதோட நம்ம 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 7th கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து நம்ம 8th நியூ புக்கு பார்க்கலாம். இப்போது நம்ம 8th பார்க்கலாம். இது 8th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கண்டென்ட் தான், சரிங்களா. இங்கே பாருங்கள், ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் ஒலிபிறப்பியல். ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னாக்கா ஒலிபிறப்பியல். கான்சோனன்ட் மெய்யொலி, கான்சோனன்ட்னா மெய்யொலி. வவ்வல் அப்படின்னாக்கா உயிரொலி, சரிங்களா. கான்சோனன்ட்னா மெய்யொலி, வவ்வல் அப்படின்னாக்கா உயிரொலி. அடுத்து பாருங்க, நாசல் கான்சோனன்ட் சவுண்ட்னா மூக்கொலி. நாசல்னாலே என்னது, நம்ம மூக்கில் உள்ளது தான், சரிங்களா. ஸோ நாசல் கான்சோனன்ட் சவுண்டு, அப்போ மூக்கின் ஒலி, ஸோ மூக்கொலி. எபிகிராஃப் அப்படின்னாக்கா கல்வெட்டு, எபிகிராஃப்னா கல்வெட்டு. லெக்சிகோகிராஃபி அகராதியல், லெக்சிகோகிராஃபின்றது அகராதியல். ஃபோனிம் ஒலியன், ஃபோனிம்னா ஒலியன். ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னாக்கா ஒலிபிறப்பியல்.
பிக்டோகிராஃப் சித்திரை எழுத்து. பிக்டோகிராஃப் அப்படின்னாக்கா சித்திரை எழுத்து. ஸோ ஆர்டிகுலேட்டரி ஃபோன்டிக்ஸ் அப்படின்னாக்கா ஒலிபிறப்பியல். கான்சோனன்ட்னா மெய்யொலி. நாசல் கான்சோனன்ட் சவுண்ட்னா வந்து மூக்கொலி. எபிகிராஃப்னா கல்வெட்டு. வவ்வல் உயிரொலி. லெக்சிகோகிராஃபி அகராதியல். ஃபோனிம்னா ஒலியன். பிக்டோகிராஃப் அப்படின்னாக்கா சித்திரை எழுத்து. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இங்கே இருக்குங்களா? ட்ரைப்ஸ் பழங்குடியினர். ஓகேங்களா? ட்ரைப்ஸ்லாம் சொல்லுவோமா? ட்ரைப்ஸ்னாலே பழங்குடியினர். பிளெயின் அப்படின்னா சமவெளி. ஓகேங்களா? அப்படியே பிளெயினாக இருக்குமா? சமவெளி அப்படி நல்லா பிளெயினாக இருக்கும். பிளெயின்னா சமவெளி. வேலினா பள்ளத்தாக்கு. வேலி பள்ளத்தாக்கு. திக்கெட் புதர். திக்கெட்னா புதர். ரிட்ஜ் மலைமுகடு. லோகஸ்ட் வெட்டுக்கிளி. லியோபேட் லியோபேட்னா சிறுத்தை. பட்டுனா மொட்டு. ட்ரைப்ஸ் பழங்குடியினர். பிளெயின் சமவெளி. வேலி பள்ளத்தாக்கு. திக்கெட் புதர். ரிட்ஜ் மலைமுகடு. லோகஸ்ட் வெட்டுக்கிளி. லியோபேட் சிறுத்தை. பட்டுனா மொட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. டிசீஸ் நோய். ஹெர்ப்ஸ்னா மூலிகை. ஓகேங்களா? ஹெர்ப்ஸ்னாலே மூலிகை. மில்லட்ஸ் சிறுதானியங்கள். மில்லட்ஸ்னாலே சிறுதானியங்கள். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். ஆடிட்டர் பட்டய கணக்கர். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி. ஜீன் மரபணு. அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. இங்கே பாருங்க. டிசீஸ்னா நோய். ஹெர்ப்ஸ்னா மூலிகை. மில்லட்ஸ்னா வந்து சிறுதானியங்கள். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி. ஜீன் மரபணு. அலர்ஜி அப்படின்னாக்கா ஒவ்வாமை. ஓகே, ஸோ 8th ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 8th செகண்ட் டேர்மில் பங்க்சுவேஷன் நிறுத்தற்குறி. பங்க்சுவேஷன் அப்படின்னாக்கா நிறுத்தக்குறி. ஆர்னமெண்ட் அணிகலன். ஆர்னமெண்ட் அப்படின்னாக்கா அணிகலன். பங்க்சுவேஷன் நிறுத்தக்குறி. ஆர்னமெண்ட் அணிகலன். டேலண்ட் திறமை. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. அவேர்னஸ் விழிப்புணர்வு. ரிஃபார்ம் அப்படின்னாக்கா சீர்திருத்தம். பங்க்சுவேஷன் நிறுத்தற்குறி. ஆர்னமெண்ட்னா அணிகலன். டேலண்ட்னா திறமை. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா. அவேர்னஸ் விழிப்புணர்வு. ரீஃபார்ம் அப்படின்னாக்கா சீர்திருத்தம் பண்ணுறது. கிராஃப்ட். கிராஃப்ட்னாலே கைவினை பொருள். சரிங்களா? ஸோ கிராஃப்ட்ஸ் எஃப்ஸ்ன்றதுனால அது பன்மையில் வந்திருக்கு. அப்போ பொருள்கள் சொல்லணும். கிராஃப்ட்ஸ் அப்படின்னாக்கா கைவினை பொருள்கள். ஃப்ளூட் புல்லாங்குழல். ட்ரம் முரசு. பேஸ்கெட்ரி கூடை முடைதல். ஓகேங்களா? கூடை என்ன பண்ணும்? கூடை முடையணும். சரிங்களா? கூடை முடைதல். கூடை முடைதல். கூரை வேய்ந்தல். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு மரபு இது வருதுங்களா? ஓகேங்களா? ஸோ கூடை முடைய வேண்டும். கூரையை வேய வேண்டும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேஸ்கெட்ரி அப்படின்னாக்கா கூடை முடைதல். நைட்டிக் அப்படின்னா பின்னுதல். சரிங்களா? ஸோ நைட்டிங் அப்படின்னாக்கா பின்னுதல். ஹார்ன் அப்படின்னா கொம்பு. சரிங்களா? ஹார்ன் அப்படின்னாக்கா கொம்பு. ஆர்டிஷியன் அப்படின்னா கைவினைஞர். ஆர்டிசன் சொல்லுவோமா? ஆர்டிசன்னா கைவினைஞர். ரைட் அப்படின்னா சடங்கு. ஓகேங்களா? ரைட்டு RITE ரைட் அப்படின்னாக்கா சடங்கு. கிராஃப்ட்னா கைவினை பொருள். ஃப்ளூட் புல்லாங்குழல். ட்ரம் முரசு. பேஸ்கெட்ரி கூடை முடைதல். நைட்டிங் பின்னுதல். ஹாரன் கொம்பு. ஆர்டிசன் கைவினைஞர். ரைட் அப்படின்னா சடங்கு. அப்படியே இந்த வீடியோ பார்க்கும்போதே நீ இந்த கண்டென்ட் படிச்சிடணும். ஓகேங்களா? த்ரெட்டு நூல். த்ரெட் அப்படின்னாக்கா நூல். லூம்னா தறி. டைரி ஃபார்ம்னா பால் பண்ணை. சரிங்களா? டைரி ஃபார்ம் பால் பண்ணை. டேனிங் தோல் பதனிடுதல். டேனிங்னா தோல் பதனிடுதல். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸ்டிச்னா தையல். சரிங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணுறாங்களா தையல். அடுத்தது ஃபேக்ட்ரினா ஆலை. சரிங்களா? ஃபேக்ட்ரினா ஆலை. டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல். டையிங்னா சாயம் ஏற்றுதல். ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. த்ரெட்டுனா நூல். லூம் தறி. டைரி ஃபார்ம் பால் பண்ணை. டேனிங் தோல் பதனிடுதல். ஸ்டிச்னா தையல். ஃபேக்ட்ரி ஆலை. டையிங் சாயமேற்றுதல். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னாக்கா ஆயத்த ஆடை. ஓகேங்களா ஆஃபீஸர்? செகண்ட் டேர்ம் 8th ஓல்டு செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட்டட். அடுத்தது 8th ஓல்டு தேர்ட் டேர்ம் பாருங்கள். ஈக்குவஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம். சரிங்களா? ஈக்குவஸ்ட்ரெயின் அப்படின்னாக்கா குதிரை ஏற்றம். த ஹீரோ கதாநாயகன். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். லீடர்ஷிப் தலைமை பண்பு. சப்போர்ட் ஆதரவு. டேக்ஸ் வரி. விக்ட்ரி வெற்றி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர். சரிங்களா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னாக்கா சட்டமன்ற உறுப்பினர். ஈக்குவஸ்ட்ரெயின் குதிரையேற்றம். த ஹீரோ கதாநாயகன். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். லீடர்ஷிப் தலைமை பண்பு. சப்போர்ட் ஆதரவு. டேக்ஸ் வரி. விக்ட்ரினா வெற்றி.
மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது சட்டமன்ற உறுப்பினர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேரிட்டி துண்டு சொன்னால். ஸோ சேரிட்டி அப்படின்னாக்கா ஈகையும் வரும் துண்டும் வரும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே சூப்பர். சேரிட்டினா ஈகை துண்டு. சைன்ட் அப்படின்னா ஞானி. சைன்ட் அப்படின்னா ஞானி. ஃபிலாசபி தத்துவம். இன்டெகிரிட்டி நேர்மை. ரேஷ்னல் பகுத்தறிவு. ரீஃபார்ம் அப்படின்னாக்கா சீர்திருத்தம். ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி படித்தது நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேரிட்டினா தொண்டு இல்லைனா ஈகை. செயின்ட்னா ஞானி. ஓகேங்களா? செயின்ட் அப்படின்னாக்கா ஞானி. ஃபிலாசபி தத்துவம். இன்டெகிரிட்டி நேர்மை. ரேஷ்னல் பகுத்தறிவு. ரீஃபார்ம் அப்படின்னாக்கா சீர்திருத்தம். ஓகேங்களா? ஓகே அடுத்தது பாருங்கள், அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். சரிங்களா? அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். அடுத்தது பாருங்கள், கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை. டாக்டரேட் முனைவர் பட்டம். டாக்டரேட்னா முனைவர் பட்டம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டம் மேசை மாநாடு. ரவுண்ட்னா வட்டம், டேபிள்னா மேசை, கான்ஃபரன்ஸ்னா மாநாடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு. டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம். காலேஜ்னா கல்லூரி. யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கா ஒப்பந்தம். சரிங்களா? அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு. அப்ஜெக்டிவ் குறிக்கோள். கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. டாக்டரேட் முனைவர் பட்டம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு. டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு. கான்ஸ்டியூஷன் அப்படின்னாக்கா என்னது? அரசியலமைப்பு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நாம் 8th ஓல்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 5 நிமிஷத்தில் 8th நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே அடுத்து 9th பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர் 9th உள்ளது பார்த்துடலாங்களா? சரி ஓகே வாங்க. 9th நியூ புக்கில் நமக்கு இதில் கொஞ்சம் நிறையவே இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு லெசனுக்குள்ளேயும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி. லேப்டாப்னா மடிக்கணினி. அடுத்து பாருங்கள், சாஃப்ட்வேர் மென்பொருள். சாஃப்ட்வேர் அப்படின்னாக்கா மென்பொருள். ப்ரௌசர் உளவி. ப்ரௌசர்னா உளவி. கிராப்னா செதுக்கி. கிராப் செதுக்கி. கர்சர் ஏவி அல்லது சுட்டி. கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ் இணையவெளி. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னாக்கா இணையவெளி. சர்வர் அப்படின்னாக்கா வையக விரிவு வலை வழங்கி. ஓகேங்களா? அதாவது www சர்வர் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு வைடு வெப் வையக விரிவு வலை. சர்வர்னா வழங்கி. சரிங்களா? ஸோ வையக விரிவு வலை வழங்கி அப்படின்னாக்கா www சர்வர். அடுத்தது ஃபோல்டர் அப்படின்னாக்கா உரை. லேப்டாப்னா மடிக்கணினி. லேப்டாப் அப்படின்னாக்கா என்னது? மடிக்கணினி. ஓகே நமக்கு இங்கே வந்து வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், மாஃபீம் அப்படின்னா உருபன். சரிங்களா? மாஃபீம் உருபன். ஃபோனிம்னா ஒலியன். கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம். கிராமர்னால இலக்கணம். கம்பேரிட்டிவ்னா அதோடு ஒப்பிடுறாங்க. அப்போ ஒப்பிலக்கணம். கம்பேரிட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம். லெக்சிகான் அப்படின்னா பேரகராதி. மாஃபீம் உருபன். ஃபோனிம் ஒலியன். கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம். லெக்சிகான் அப்படின்னாக்கா பேரகராதி. சரிங்களா? ஓகே அடுத்தது பாருங்கள், ஓகே இந்த துணை வினைகள் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து அங்கங்கே நமக்கு வந்து இங்கிலீஷ் டேர்ம் இருக்கும். அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாமா? சரி ஓகே இங்கே பாருங்கள், லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் சொல்லலாமா? சரிங்களா? ஸோ லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னாக்கா அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், மெயின் வேர்ப் அப்படின்னாக்கா முதல் வினை. வேர்ப்னாலே வினை. மெயினாக சொல்கிறதுனால முதல் வினைன்னு சொல்கிறாங்க. மெயின் வேர்ப்னா முதல் வினை. சரிங்களா? இது இந்த இடத்துல வந்து 2 விஷயங்கள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னாக்கா அடிப்படை பொருள் சொல்லலாம், இல்லைனா வந்து சொற்பொருள் சொல்லலாம். அடுத்தது மெயின் வேர்ப்னா முதல் வினை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே எங்கே பாருங்கள், கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. ஸோ வாட்டர்னா நீர், மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை. அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷன்னா பாசனம். டெக்னாலஜினா தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம். டிராஃபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம். டிராஃபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலமாக இருக்கும். ஸோ கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம்.
டிராபிக்கல் ஜோன் அப்படின்னாக்கா வெப்ப மண்டலம். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது பாருங்கள். நமக்கு வந்து இந்த விண்ணையும் சாடும் இருக்குங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சில இது இருக்குது, நோட் பண்ணிக்கலாம் வாங்க. டிஜிட்டல் அப்படின்னாக்கா என்னது? மின்னிலக்க முறை. சரிங்களா? டிஜிட்டல் அப்படின்னாக்கா மின்னிலக்க முறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? டிஜிட்டல்னா மின்னணு முறை. ஓகே, வேறு எதுவும் இதில் இல்லை. அடுத்தது பாருங்கள். லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னாக்கா ஏவு ஊர்தி. மிசைல் ஏவுகணை. நாட்டிக்கல் மைல் கடல் மைல். வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம். வீடியோனா காணொலி, கான்ஃபரன்ஸ்னா கூட்டம். வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம். டவுன்லோட் பதிவிறக்கம். பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. பயணியர் பெயர் பதிவு. எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள். நம்ம வந்து ஒரு 3 செட்டு கொஸ்டின் பார்த்துருப்போம். அந்த 3 செட்டு கொஸ்டின் பேப்பர்லையுமே ப்ரீவியஸ் இயரில் கண்டிப்பாக இதுலேருந்து வந்து கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஏரியான்றது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 2024 ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமில் ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம். அதில் 3த்துலேயுமே நமக்கு இது கேட்டிருந்தாங்க. சரிங்களா? லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி, மிசைல் ஏவுகணை, நாட்டிக்கல் மைல் கடல் மைல், வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம், டவுன்லோட் பதிவிறக்கம், பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர் பெயர் பதிவு, எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னாக்கா மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக் அப்படின்னாலே மின்னணு, டிவைஸ்னா கருவிகள். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ்னா மின்னணு கருவிகள். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது பாருங்கள். சோஷியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. ரீஃபார்மர்னாலே சீர்திருத்தம் பண்ணுறது. சோஷியல்னா சமூகம். ஓகேங்களா? ஸோ சோஷியல் ரீஃபார்மர் அப்படின்னாக்கா சமூக சீர்திருத்தவாதி. சேலைன் சாயில் கலர் நிலம். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சேலைன் சாயில்னா கலர் நிலம். வாலண்டியர்னா தன்னார்வலர். சென்டென்ஸ்னா சொற்றொடர். சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி, சேலைன் சாயில் கலர் நிலம், வாலண்டியர்னா தன்னார்வலர், சென்டென்ஸ் அப்படின்னாக்கா வாக்கியம் சொல்லலாம், இல்லைனா வந்து சொற்றொடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். கேவ் டெம்பிள் குடைவரை கோவில். அதே மாதிரி இதுவுமே நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோவில். ட்ரெஷரி கருவூலம். ஹானரி டாக்டரேட். ஓகேங்களா? ஹானரரி டாக்டர் அப்படின்னாக்கா மதிப்புறு முனைவர். மெலடினா மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம். டாக்குமெண்ட்னா ஆவணம், ஷார்ட் ஃபிலிம்னா குறும்படம். சரிங்களா? ஸோ ஆவண குறும்படம். டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம். காம்பினேஷன் புணர்ச்சி. கேவ் டெம்பிள் குடைவரை கோவில், ட்ரெஷரி கருவூலம், ஹானரரி டாக்டரேட் அப்படின்னாக்கா மதிப்புறு முனைவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மெலடி மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம். காம்பினேஷன் அப்படின்னாக்கா புணர்ச்சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப் காய்கறி வடிசாறு. வெஜிடபிள் சூப்னா என்னது? காய்கறி வடிசாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம். சுகர் கேன் ஜூஸ் கரும்புச்சாறு. சூப்னா வடிசாறு. சரிங்களா? ஜூஸ்னா சாறு. ஓகேங்களா? ஓகே, இந்தியன் நேஷனல் ஆர்மினா இந்திய தேசிய இராணுவம். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப் அப்படின்னாக்கா காய்கறி வடிசாறு. சூப்னா வடிசாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம். சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்புச்சாறு. ஸோ சூப்னா வடிசாறு, ஜூஸ் அப்படின்னாக்கா சாறுன்னு மட்டும் வரும். சுகர் கேன்னா கரும்பு. ஓகேங்களா? ஸோ கரும்புச்சாறு. இது நமக்கு ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம். ரீஃபார்மிங் த லெட்டர் அப்படின்னாக்கா எழுத்து சீர்திருத்தம். ஃபாண்ட்னா எழுத்துரு. சிலபிள் அசை. சிலபிள்னா அசை. ஃபிலாசபி தத்துவம் சொல்லலாமா? ஃபிலாசபினா மெய்யியல் அல்லது தத்துவம். ரைம் அப்படின்னா இயைபுத்தொடை. ரைம்னா இயைபுத்தொடைன்னு சொல்லலாம். ஃபாண்ட் எழுத்துரு, சிலபிள் அசை, ரீஃபார்மிங் த லெட்டர் எழுத்து சீர்திருத்தம், ஃபிலாசபி மெய்யியல் அல்லது தத்துவம், ரைம் அப்படின்னாக்கா இயைபுத்தொடை. ரைம்னா இயைபுத்தொடைன்னு சொல்லலாம். அடுத்தது விரிவாகும் ஆளுமை அப்படி சொல்லிட்டு இருக்குமா? இதில் பாருங்கள். பர்சனாலிட்டி அப்படின்னாக்கா ஆளுமை. பர்சனாலிட்டி ஆளுமை. ஹியூமனிசம் அப்படின்னாக்கா மனிதநல கோட்பாடு. ஹியூமனிசம் அப்படின்னாக்கா மனிதநல கோட்பாடுன்னு சொல்லலாம். அடுத்தது இங்கே பாருங்கள். செல்ஃப் அப்ஜெக்டிவேஷன். செல்ஃப் அப்ஜெக்டிவேஷன் அப்படின்னாக்கா அறிந்து கொள்ளும் ஆற்றல். செல்ஃப் அப்ஜெக்டிவேஷன் அப்படின்னாக்கா அறிந்து கொள்ளும் ஆற்றல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அடுத்தது ஃபிலாசபி ஆஃப் லைஃப் அப்படின்னாக்கா வாழ்க்கை தத்துவம். ஓகேங்களா, ஃபிலாசபின்னா தத்துவம், லைஃப். ஓகேங்களா, ஸோ வாழ்க்கை தத்துவம் அப்படின்னாக்கா ஃபிலாசபி ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், எத்திக்ஸ்னா ஒழுக்கவியல். எத்திக்ஸ் அப்படின்னாக்கா ஒழுக்கவியல். சரிங்களா, அடுத்தது ஆல்ட்ரிசிம் அப்படின்னா நலவியல். ட்ரைப்னா இனம். ட்ரைப் அப்படின்னாக்கா இனம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ இதோட நாம் இந்த 9th கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஹியூமன் அப்படின்னா மனிதம். ஹியூமன் அப்படின்னா மனிதம். ஃப்ரீ வேர்ஸ் கட்டிலா கவிதை. ஃப்ரீ வேர்ஸ்னா கட்டிலா கவிதை. பர்சனாலிட்டி ஆளுமை. சிமிலி அப்படின்னா ஓமை அணி. ஓகேங்களா, ஸோ பேரபிள்னாலும் வந்து ஓமை. பேரபிள்னா ஓமை, சிமிலினா ஓமை அணி. பேரபிள்னா ஓமை, சிமிலினா ஓமை அணி. மெட்டாஃபர்னா உருவக அணி. அடுத்தது கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம். கல்ச்சுரல் அகாடமினா என்னது? பண்பாட்டு கழகம். ஹியூமன் மனிதம். ஃப்ரீ வேர்ஸ் கட்டிலா கவிதை. பர்சனாலிட்டி ஆளுமை. சிமிலினா ஓமை அணி. பேரபிள்னா ஓமை. கல்ச்சுரல் அகாடமி. கல்ச்சுரல்னா பண்பாடு, அகாடமினா கழகம். ஓகேங்களா, ஸோ கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். மெட்டாஃபர் அப்படின்னாக்கா உருவக அணி. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, 9th நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம 10th பார்த்துலாங்களா? ஓகே ஆஃபீஸர், 9th இந்த 8 திக்கும் சென்றிடுவீர் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குங்களே, இதில் வந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. சரிங்களா, நான் இதை சொல்லாத போயிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம். சரிங்களா, ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம். ஜெராக்ஸ். ஓகேங்களா, ஜெராக்ஸ்ன்றது நார்மல் அப்படியே தான். இங்கே பாருங்கள், ட்ரை ரைட்டிங் அப்படின்னா உலர் எழுத்து முறை. ட்ரைனா உலர்ந்து போகிறது, ரைட்டிங்னா எழுதுறது. ஸோ ட்ரை ரைட்டிங்னா உலர் எழுத்து முறை. அடுத்தது ஃபேக்ஸ் அப்படின்னாக்கா தொலைநகல் இயந்திரம். ஃபேக்ஸ்னா என்னது? தொலைநகல் இயந்திரம். கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் பயன்பாட்டில் இருக்கோ அந்த பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை தமிழில் மொழிபெயர்க்கணும். எக்ஸாம்பிள் வந்து பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ இதை நாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து 9th இருக்கும். ஓகேங்களா, இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்றது எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபோட்டோ காப்பியர்னா ஒளிப்படி இயந்திரம். ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம். ட்ரை ரைட்டினா உலர் எழுத்து முறை. ஸ்வைப்பிங் மிஷின்னா அட்டை தேய்ப்பு இயந்திரம். ஸ்வைப்பிங் மிஷின்னா அட்டை தேய்ப்பு இயந்திரம். அடுத்தது பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னாக்கா கட்டணம் செலுத்தும் கருவி. பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படின்னாக்கா விற்பனை கருவி. ஓகேங்களா, சேல்னா விற்பனை, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பேமெண்ட் பண்ணுறதுன்றது கட்டணம் அமௌண்ட்டு கொடுக்குறோம், அப்போ கட்டணம் செலுத்தும் கருவி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிப் அப்படின்னா சில்லு. இது எதிர்பார்க்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா, சிப்னா சில்லு. ஓகேங்களா, அடுத்தது ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை. ஸ்மார்ட் கார்டு அப்படின்னாக்கா என்னது? திறன் அட்டை. ஓகேங்களா, இங்கே அடுத்தது பாருங்கள், பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்னா ஆளறி சோதனை கருவி. பயோமெட்ரிக் அப்படின்னாலே ஆளறி சோதனை, டிவைஸ்னால் கருவி. ஸோ பயோமெட்ரிக் டிவைஸ்னால் ஆளறி சோதனை கருவி. வையக விரிவலை வழங்கினா WWW சர்வர், வேர்ல்டு வைடு வெப் சர்வர். வையக விரிவலை வழங்கி. ஓகேங்களா, ஓகே இதில் வந்து அவ்வளோதான். ஸோ இதில் நான் சொன்ன விஷயங்கள்ன்றத நம்ம பார்த்துக்கோங்க, நமக்கு அதிகமான கண்டென்ட் கிடையாது. WWW சர்வர்னா வையக விரிவலை வழங்கி. பயோமெட்ரிக் டிவைஸ்னா ஆளறி சோதனை கருவி. அடுத்தது சிப்னா சில்லு. ஸ்வைப்பிங் மிஷின்னா அட்டை தேய்ப்பு எந்திரம். பேமெண்ட் டெர்மினல்னா கட்டணம் செலுத்தும் கருவி. பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படின்னாக்கா விற்பனை கருவி. ஓகேங்களா, அடுத்தது ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம். ஃபோட்டோ காப்பியர்னா ஒளிப்படி இயந்திரம். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, 9th இது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது 10th. ஓகேங்களா, பாருங்கள் எக்கச்சக்கமாக ஃப்ளாக் வச்சுருக்கேன், ஏன்னா 10th கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ என்ன இருக்குன்றது நம்ம வந்து கடகடன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வவ்வல் அப்படின்னா உயிர் எழுத்து. கான்சனன்ட்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன் உரையாடல். டயலாக்னாலும் உரையாடல். டயலாக் உரையாடல். கான்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். டிஸ்கஸ் பண்ணுவோமா உட்காந்து எல்லாருமே? ஸோ டிஸ்கஸ்னால் கலந்துரையாடுறது.
கான்வர்சேஷன்னா உரையாடல் மட்டும்தான் நடக்கும், ஒருத்தவங்க மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கிறதா கான்வர்சேஷன். டயலாக்னாலும் உரையாடல் தான். வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்கல்னா ஒரு மொழி, கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னாக்கா கலந்துரையாடல். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். ஃப்ரீ வெர்ஸ் அல்லது ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னாக்கா வசன கவிதை. இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோஸ் பொயட்ரி அல்லது ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னாக்கா வசன கவிதை. ஃப்ரீ வெர்ஸ்னால் என்ன? கட்டிலடங்கா கவிதை. ஓகேங்களா? எந்த இதுக்குமே வந்து அந்த யாப்பு கட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை வடிவம் தான் வசன கவிதை. அதனால தான் வந்து ப்ரோஸ் பொயட்ரின்னு சொல்லுவாங்க. ப்ரோஸ் பொயட்ரினா வசன கவிதை. ஓகேங்களா? ஃப்ரீ வெர்ஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுலேருந்து கொஸ்டின் அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸ்டாம்னா புயல், டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று, சீ ப்ரீஸ் கடல் காற்று, வைல்ட் வைண்டு அப்படின்னா அப்படின்னா சுழல் காற்று. ஓகேங்களா? இதுவுமே வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்குற ஏரியா. ஸ்டாம்னா புயல், டொர்னாடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று, சீ ப்ரீஸ் கடல் காற்று, வைல்ட் வைண்ட் அப்படின்னா சுழல் காற்று. வைல்ட் வைண்டுனா சுழல் காற்று. ஓகே, அடுத்தது பாருங்கள். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். லிட்ரேச்சர்னால இலக்கியம். ஓகேங்களா ஆஃபீஸர்? லிட்ரேச்சர்னால இலக்கியம். கிளாசிக்கல்னால் செம்மையாக இருக்கும், அதனால் செவ்விலக்கியம் சொல்லுவாங்க. எப்பிக்னா காப்பியம், அப்போ காப்பிய இலக்கியம். டிவோஷனல்னா பக்தி, அப்போ பக்தி இலக்கியம். ஏன்ஷியன்ட்னா பண்டைய காலம், அப்போ பண்டைய இலக்கியம். ரீஜனல்னா வட்டாரம், ஸோ வட்டார இலக்கியம். ஃபோக்னா நாட்டுப்புறம், அப்போ நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன்னா நவீனம், ஸோ நவீன காலம் சொல்லுவோமா, அப்போ நவீன இலக்கியம். மாடர்ன்னா நவீன இலக்கியம். ஸோ லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இந்த லெசனில் நமக்கு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கா தனிநபர் கணினி. கரெக்டுங்களா? பர்சனல்னாலே தனிநபர், ஸோ தனிநபர் கணினி. அடுத்தது டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி. டிஜிட்டல்னா மின்னணு, ரெவல்யூஷன்னா புரட்சி, அப்போ டிஜிட்டல் ரெவல்யூஷன்னா மின்னணு புரட்சின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன், இயல்பான மொழிநடை உருவாக்குதல். நேச்சுரல்னா இயற்கையானது, இயல்பானது. லாங்குவேஜ்னா மொழி, ஜென்ரேஷன்னா உருவாக்குதல், அப்போ இயல்பான ஒரு மொழிநடை உருவாக்குதல், அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன். சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ஹார்ட்வேர்னா வன்பொருள், சாஃப்ட்வேர்னா மென்பொருள். ப்ரௌசர்னா உலாவியில். ஓகேங்களா? ப்ரௌசர்னா உலாவி. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னாக்கா கணினி செயல்திட்ட வரைவு, கணினியுடைய செயல்திட்ட வரைவு. அடுத்தது பாருங்கள். டேட்டா சயின்டிஸ்ட், தரவு அறிவியலாளர். சயின்டிஸ்ட்னாலே யார்? அறிவியலாளர் சொல்லுமா? டேட்டானா தரவு, ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னாக்கா தரவு அறிவியலாளர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். சேட்பாட். சேட்பாட்னா என்னது? உரையாடு மென்பொருள். சேட்பாட் அப்படின்னாக்கா உரையாடு மென்பொருள். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. சேட்பாட் உரையாடு மென்பொருள், ரொம்ப முக்கியமானது இது. அடுத்தது பாருங்கள். டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னா மின்னணு கல்வி அறிவு. டிஜிட்டல்னா மின்னணு, லிட்ரஸினா கல்வி அறிவு, அப்போ டிஜிட்டல் லிட்ரஸினா மின்னணு கல்வி அறிவு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ டிஜிட்டல்னா மின்னணு, மார்க்கெட்டிங்னா சந்தைப்படுத்துதல், அப்போது மின்னணு சந்தைப்படுத்துதல், அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா பக்கவாதம், அதாவது அமிட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ். ஓகேங்களா? அமிட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற ஒரு நரம்பு நோய் பாதிப்பு. ஓகேங்களா? யாருக்கு அப்படின்னாக்கா ஸ்டீஃபன் ஹாக்கிங். சரிங்களா? ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இவருக்கு தான் அந்த பக்கவாதம் வந்திருக்கும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அமிட்ரோஃபிக், ஓகேங்களா, அமியோட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற ஒரு பக்கவாத நோய், நரம்பு நோய் வந்து அவருக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நேனோ டெக்னாலஜி, மீனூன் தொழில்நுட்பம். டெக்னாலஜி அப்படின்னாலே தொழில்நுட்பம், நேனோனாக்கா மீனூன், அப்போது
நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி, பயோனா உயிரி, டெக்னாலஜினா தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள். ஓகேங்களா, அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி, டெக்னாலஜினாலே தொழில்நுட்பம், ஸ்பேஸ்னா விண்வெளி. அடுத்தது காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், ரேஸ்னாலே கதிர்கள், காஸ்மிக்னா விண்வெளி. இன்ஃப்ராரெட்னா அகச்சிவப்பு. ஓகேங்களா, ஸோ இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னாக்கா அகச்சிவப்பு கதிர்கள். ஓகேங்களா, ஸோ நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு பாக்ஸில் பாரதியின் மொழிபெயர்ப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. எக்ஸிபிஷன் என்னது, பொருள் காட்சி. சரிங்களா, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துறது தான் எக்ஸிபிஷன். ஓகேங்களா, எக்ஸிபிஷன்னா பொருள் காட்சி. அடுத்தது ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை. ரிவல்யூஷன்னா புரட்சி, ரிவல்யூஷன்னா புரட்சி. ஸ்ட்ரைக்னா என்னது, ஏதோ ஒரு காரணமாக வந்து தொழிலை நிறுத்தி வேலையை வந்து செய்யாமல் நிறுத்தல். அடுத்தது தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், அதனது ஸ்ட்ரைக். ஓகே, அதே லெசனில் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களா, இங்கே பாருங்கள், ரயில் ஸ்லீப்பர் அப்படின்னாக்கா குறுக்கு கட்டைகளை வந்து குறிக்கிறது தான் ரயில் ஸ்லீப்பர் சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது ரயில் ஸ்லீப்பர் அப்படின்னா குறுக்கு கட்டைகளை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி. அடுத்து கேமல் இருக்குது பார்த்தீங்களா, கேமல் அப்படின்பதற்கு வடம் அல்லது கயிறு அப்புறம் ஒட்டகம் என்ற இரு பொருளுமே இருக்குது. சரிங்களா, ஸோ கேமல்னா ஒட்டகம் நமக்கு தெரியும், வடம் அல்லது கயிறு அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேமல் என்பதற்கு வடம் அல்லது கயிறு, அப்புறமேட்டுக்க ஒட்டகம் என்ற 2 பொருட்கள் இருக்குது. அடுத்தது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னா புதை சாக்கடை, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னா புதை சாக்கடை. அடுத்து இங்கே பாருங்கள், டெலகிராஃப்னா தொலைவரி, டெலகிராஃப்னா தொலைவரி. டெலிவிஷன்னா தொலைக்காட்சி, டெலிஃபோன் தொலைபேசி, டெலஸ்கோப் தொலைநோக்கி, டெலிமெட்ரி தொலை அளவியல். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். டெலகிராஃப்னா தொலைவரி, டெலிவிஷன் தொலைக்காட்சி, டெலிஃபோன் தொலைபேசி, டெலஸ்கோப் தொலைநோக்கி, டெலிமெட்ரி தொலை அளவியல். ஓகேங்களா, ஓகே, அடுத்தது பாருங்கள், டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல். ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாறுதல், டிரான்சாக்ட் அப்படின்னா செயல்படுத்துதல். புரியுதுங்களா, டிரான்ஸ்கிரைப்னா படி எடுக்கிறாங்க, படி எடுத்தல். டிரான்ஸ்ஃபர்னா மாறுறது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து ஊர் பக்கம் எப்படியா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடணும், ஸோ மாற்றம் ஏற்படணும். டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல். டிரான்சாக்ட்னா செயல்படுத்துதல், டிரான்சாக்ட் அப்படின்னாக்கா செயல்படுத்துதல். ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், ஸோ அங்கே வந்து ஒரு தேசிய நூற்கூடம் இருந்திருக்கு, ஃப்ரான்ஸில் வந்து இருந்திருக்கு, அதை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது நமக்கு இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. ஹெட்ஃபோன்னா காதணி கேட்பி. ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு, ஹெட்ஃபோன் அப்படின்னா காதணி கேட்பி, ஹெட்ஃபோன் காதணி கேட்பி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஓகே, அடுத்து இங்கே பார்க்கலாமா. அஸ்தெட்டிக்னா அழகியல் அல்லது முருகியல், ரெண்டுமே இருக்குது. சரிங்களா, அஸ்தெட்டிக்னா அழகியல் சொல்லலாம், முருகியல் சொல்லலாம். ஆர்டிஃபேக்ட்னா கலைப்படைப்புகள், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னாக்கா கலைப்படைப்புகள். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல், டெர்மினாலஜி அப்படின்னாக்கா கலைச்சொல். மைத்னா தொன்மம், மைத் என்பதன் பொருள் என்ன, தொன்மம். அஸ்தெட்டிக்ஸ்னா அழகியல் முருகியல், ஆர்டிஃபேக்ட்னா கலைப்படைப்புகள், டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல், மைத் அப்படின்னாக்கா தொன்மம். சரிங்களா ஆஃபீஸர், மைத்னா தொன்மம். அடுத்தது இங்கே பாருங்களேன், இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சரிங்களா, இவங்க வந்து இந்த உழுபவருக்கே வந்து நில உரிமை இயக்கம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேண்ட் ஃபார் த டில்லஸ் ஃப்ரீடம், லேண்ட் ஃபார் த டில்லஸ் ஃப்ரீடம், உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டில்லஸ் ஃப்ரீடம், உழுபவருக்கே நில உரிமை இயக்கம்ன்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். சரிங்களா, கான்சுலேட்னா துணை தூதரகம். பேட்டன்ட்னா காப்புரிமை, பேட்டன்ட் காப்புரிமை. டாக்குமெண்ட் ஆவணம். கில்டு வணிகக்குழு, கில்டு அப்படின்னாக்கா வணிகக்குழு. இரிகேஷன் பாசனம். டெரிட்டரி அப்படின்னா டெரிட்டோரி அப்படின்னாக்கா நிலப்பகுதி. கான்சுலேட் துணை தூதரகம், பேட்டன் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம்,
கில்டு வணிகக்குழு. எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, 2 எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தாங்க. கில்டு வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி அப்படின்னாக்கா நிலப்பகுதி. அடுத்தது இங்கே பாருங்கள், பிலீஃப்னா நம்பிக்கை, ரெனிசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரெனைசன்ஸ் அப்படின்னாக்கா மறுமலர்ச்சி. ஃபிலாசபர்னா மெய்யியலாளர், தத்துவவியலாளர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரிவாலிசம் அப்படின்னாக்கா மீட்டுருவாக்கம். பிலீஃப் நம்பிக்கை, ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, ஃபிலாசபர்னா மெய்யியலாளர், ரிவிவாலிசம் அப்படின்னாக்கா மீட்டுருவாக்கம். ரிவிவாலிசம் மீட்டுருவாக்கம். ஓகேங்களா. ஸோ இந்த லாஸ்ட் பேஜ் ஆஃப் த 10th நியூ புக்கு பாருங்கள். ஹியூமனிசம் மனிதநேயம், கேபினெட் அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். ஹியூமனிசம் மனிதநேயம், கேபினெட் அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். இது 4மே அப்படியே நமக்கு ஒரு பொறுத்துகளை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்களா ப்ரீவியஸ் இயரில். ஸோ கலைச்சொலுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி எதுவுமே கிடையாது ஆஃபீஸர். அதனால் ஸ்கூல் புக் உள்ளதை நல்லா படித்தாலே போதும். இப்போ நாம் 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள நியூ புக்கில் உள்ள கலைச்சொற்கள்ன்றது சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா. ஓகே, நமக்கு 10th முடிக்கவே ஆல்மோஸ்ட் 15 நிமிஷம் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர். ஓகே ஆஃபீஸர், நாம் 6th-லேருந்து 10th வரைக்கும் நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 6th ஓல்டு 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 24 ஒரு இது இருக்குது, அது என்னன்னு பார்த்துலாங்க. ஓகே, இது நமக்கு 6th ஓல்டு 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 24 பாருங்கள். டிவி தொலைக்காட்சி, ரேடியோ வானொலி, டிஃபன் சிற்றுண்டி, டீ தேநீர், கரண்ட் மின்சாரம், டெலிஃபோன் தொலைபேசி, ஃபேன் மின்விசிறி, சேர் நாற்காலி, லைட் விளக்கு, டம்ளர் குவளை. சரிங்களா. ஸோ டம்ளர் அப்படின்றதுக்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன, குவளை. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைக்கிள் மிதிவண்டி, பிளாட்ஃபார்ம் நடைமேடை, ஆஃபீஸ் அலுவலகம், சினிமா திரைப்படம், டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி, ரோடு சாலை, ஃப்ளைட்டு வானூர்தி அல்லது விமானம். சரிங்களா. ஃப்ளைட்னா வானூர்தி, பேங்க் வங்கி, தியேட்டர் திரையரங்கு, ஆஸ்பத்திரி மருத்துவமனை. அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர் கணினி, காலேஜ் கல்லூரி, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், டெலஸ்கோப் தொலைநோக்கி, தெர்மாமீட்டர் வெப்பமானி, இன்டர்நெட் இணையம், ஸ்கூல் பள்ளி, சயின்ஸ் அறிவியல், மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி, நம்பர் அப்படின்னாக்கா எண். ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயங்கள், இந்த 3 பாக்ஸ்ன்றது நமக்கு 6th ஓல்டில் இருக்குது. ஓகே, அடுத்தது 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 78லேயும் 117 இருக்குது. அது என்னன்னு பார்த்தலாமா. அது முழுக்க முழுக்க நமக்கு சிலபஸில் கொடுத்த டாபிக் வைஸ் இருக்கும். சரி, 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 78ல் நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா கலைச்சொற்களில் பல துறை சார்ந்த சொற்களை நமக்கு இது பண்ணி எக்ஸாம் சயின்ஸு அதாவது எஜுகேஷன் மெடிசன் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் லாவும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு நல்லா தமிழ் புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நமக்கு ஜிஎஸ் டாப்பிக்கில் பாலிட்டி ஓகேங்களா, அடுத்தது புவியியல்லாம் இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கலைச்சொற்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ரீடு விட்டுட்டு போயிடுங்க. சப்போஸ் ஓகேங்களா, சப்போஸ் கேட்டாங்கன்னா, ஆனால் மேக்ஸிமம் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துலேயுமே நமக்கு நம்ம ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இதை தாண்டி வெளில எங்கேயும் போகலை. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வைல்ட் வைண்டு சுழல் காற்று இதெல்லாம் நமக்கு இதில் கவர் ஆகிடும், புவியியல் ரிலேட்டடாக கவர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த டெலிவிஷன் இது எல்லாமே நமக்கு ஊடகம் ரிலேட்டடாக கவர் ஆகிடுது. சரிங்களா. ஸோ டெக்னாலஜின்னு பார்த்தினாக்கா இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்வைப்பிங் மிஷினு, ஏன்னா அதெல்லாம் ஒரு டெக்னாலஜி தான் நமக்கு, கரெக்டு தானே. அடுத்தது தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் ரிலேட்டடாக கல்வி ரிலேட்டடாக நம்ம பார்த்துருப்போம், சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கிலே மேக்ஸிமம் கொஸ்டின் கவர் ஆகி இதில் என்ன கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த புவியியல் புக்கில் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி புக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் பேஜில் கலைச்சொல்லாக்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சால் படிங்க. அதை நான் கம்பல்சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். முடிஞ்சால் ஒரு ரீடு விட்டுட்டு போங்கன்னு தான் சொல்லுவேனே. ஓகேங்களா. தமிழ் புக்கே போதும், இந்த டேட்டாவுக்கு தமிழ் புக்கே போதுமானது. சப்போஸ் இன்கேஸ் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா இதுவே கூட போதுமானது. சரிங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு லா முழுக்க முழுக்க சட்டம் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு சிலபஸில் இருந்துச்சிங்களா. இங்கே பாருங்கள்,
இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம். கான்ஸ்டியூஷனல் லா அரசியலமைப்பு சட்டம். சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம். ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம். ரிட்ஸு சட்ட ஆவணங்கள். சப்ஸ்டன்டிவ் லா உரிமை சட்டங்கள். ஓகேங்களா, சப்ஸ்டன்டிவ் லாஸ்ன்றதுனால உரிமை சட்டங்கள். அடுத்தது ப்ரொசீஜரல் லாஸ் அப்படின்னா செயற்பாட்டு முறை சட்டங்கள். இந்தியன் பேனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. சிவில் ப்ரொசீஜர் கோட் உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம். இந்தியன் சசஷன் ஆக்ட் இந்திய வாரிசுரிமை சட்டம். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டண வில்லை. ஓகேங்களா, ஓகே, இதை அப்படியே ஒரு ரீடு விட்டுக்கோங்க ஆஃபீஸர். ஓகேங்களா, ஓகே, கிளியராக தெரியுதுங்களா? ஓகே, அடுத்தது 117ங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் கலைச்சொல்லாக்கம். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து ஒரு மீடியா ரிலேட்டடாக. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இங்கே ஊடகம் கொடுத்துருக்காங்களா? ஸோ சட்டம் ரிலேட்டடாக ஓல்டு புக்கில் படித்தோம். ஊடகம் ரிலேட்டடாக பார்த்தினாக்கா இங்கே இருக்குங்களா, அங்கே பாருங்கள் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பார்வை நிலைப்பு. டப்பிங் ஒளிச்சேர்க்கை. டைரக்டர் இயக்குனர். ஷூட்டிங் படப்பிடிப்பு. கார்ட்டூன் கருத்து படம். நெகட்டிவ் எதிர்ச்சுரல். கேமரா படப்பிடிப்பு கருவி. ட்ராலி அப்படின்னா நகர்த்து வண்டி. மைக்ரோஃபோன் நுண்ணொலி பெருக்கி. ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி. ப்ரொஜெக்டர்னா படவீழ்த்தி. லென்ஸ்னா உருப்பெருக்கி. லென்ஸ்னா உருப்பெருக்கி. அடுத்தது மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னா இயங்குறு படங்கள். மோஷன் பிக்சர்ஸ் இயங்குறு படங்கள். ஸோ இதுதான் நமக்கு வந்து 10th ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட்டு. ஸோ இதுவே போதுமானது. கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் புக்கில் உள்ளது தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்சால் தான் நாங்கள் வந்து ஜிஎஸ் டாப்பிக்கில் வந்து அப்பப்போ அங்கங்கே புக்குக்கு பின்னாடி இருக்கிறதுல வேணால் படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். சரிங்களா, ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கை உங்களுக்கு தெளிவாக முடிச்சு கொடுத்துட்டேன். இது நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப வந்து அப்பப்போ வீடியோ ப்ளே பண்ணி காதால் கேட்டுக்கோங்க. சரிங்களா, ஸோ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் காதால் கேட்குறீங்க அப்படின்னாக்கா அதோடைய பவர் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸாம் அல்லது கண்டிப்பாக தெரியும். சரிங்களா, ஏன்னா அது என்னுடைய பேட்ச், அதாவது என்னுடைய கிளாஸை வந்து ஆரம்பத்துலேருந்தே போன குரூப் 4லேருந்தே ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதோடைய ஃபீட்பேக்குன்றது நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, ஸோ காதால் கேட்குற ஒரு விஷயன்றது நம்ம எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் ஓனாக படித்ததை தாண்டி ஆமாம் இல்லை இந்த விஷயம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்ன விஷயம் காதால் கேட்ட விஷயம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருமே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னது அப்படி காதால் கேட்டுக்கோங்க. இப்போது அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே நமக்கு எவ்வளோ நேரம் போயிட்டுருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து வீடியோ வந்து பார்ட்டாக தான் எடுத்துகிட்டு இருக்கேனே, அதனால் எவ்வளோ நேரம் போயிட்டுருக்குன்னு தெரியல. ஸோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஓகேங்களா கலைச்சொற்கள் ஆங்கிலம் டு தமிழ், பிறமொழி டு தமிழ், அயற்சொல் டு தமிழ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி இது வந்து ஒரே வீடியோவை கொடுத்துட்றேன் நான். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.